இன்னைக்கு நம்ம கேசிஎஸ் காசிநகர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் கூட சென்னை போர்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து எங்கள் தமிழ் மிஸ் வந்திருக்காங்க. ஸோ மேம் உங்களுடைய நேம்? எல் வசுமதி. ஓகே மேம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இந்த நாளில் நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என் பசங்களும் வெளியில் என் கூட வருது ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னே வேறு ஸ்கூல் போயிருக்காங்க, ஆனால் இந்த வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு வரல. இந்த அளவுக்கு அட்மாஸ்பியரு என் பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைங்களும் இங்கே நல்லா தான் என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா அந்த என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துங்க. என் பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க, நாங்களும் நல்லா சாப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே நிறையவே இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். ஸோ காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் நம்ம இந்த காம்படிஷன்ஸ் நடத்துகிறோம். காம்படிஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம் நீங்கள்? ஒவ்வொரு குழந்தைங்களும் நல்லா திறமையான குழந்தைங்கள தான் இருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிள்ளைங்க இன்னும் இந்த அளவுக்கு பிள்ளைங்க இந்த காம்படிஷன்லாம் கொண்டு வர பிள்ளைங்களோட இன்னும் ஒரு திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நீங்கள் நடத்த அதாவது இந்த பிள்ளைங்கள், இந்த காலத்து பிள்ளைங்க யாருமே வெளி உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குள்ளவே ஒரு வட்டத்தை போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வரும்போது ஸோ அவங்கள வெளியே கொண்டு வரது எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. வந்ததுனால அவங்க இப்போ பார்த்ததுனால நிறைய விஷயத்தை அவங்க புரிஞ்சுட்டு, மிஸ் நெக்ஸ்ட் டே நம்ம வரலாம் மிஸ், நெக்ஸ்ட் டே நாங்கள் கலந்துக்கிறோம் மிஸ், இன்னும் நல்லாவே பண்ணுறோம் மிஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோனுன்ற ஒன்றுக்குள்ளேயே முடங்கி போயிருந்தாங்க. அந்த ஒரு வெளி உலகம் நம்ம அனுசரித்து போனோம், இதை செய்யணும் அதை செய்யணுன்றது தெரியாமல் இருந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.